அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் மீது ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஒரு அஃபென்ஸில். அதன் பிறகு சார்ஜ் ஷீட்டு போடுறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பிடிஜே திருவள்ளூர் எவிடன்ஸ் சாட்சிலாம் சொல்கிறாங்க, எல்லோரும் சாட்சிலாம் சொல்கிறாங்க எனக்கு எதிராக. அப்புறம் ப்ராசிக்யூஷன் போலிட்டு ஆர்கியூமெண்ட்டும் பண்ணுறாங்க. பண்ண பிறகு என்னாவது தீர்ப்பு என்ன பண்ணுறாங்க, எனக்கு கன்விக்ஷன் தண்டனை தீர்ப்பு வழங்கி விடுகிறார்கள். அப்படி என்றால் எந்த நீதிமன்றத்தில் தண்டனை தீர்ப்பு வழங்குறாங்களோ நான் எந்த நீதிமன்றத்தில் நான் அப்பீல் செய்யலாம், மேல்முறையீடு செய்யலாம். எந்த பிரிவின்படி புதிதாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ் எந்த பிரிவின்படி நான் மேல்முறையீடு செய்யலாம், அப்பீல் செய்யலாம் என்று சொன்னால் 415 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் 2023. ஏற்கனவே சிஆர்பிசியில் எந்த பிரிவில் இருந்தது என்றால் 374 இருந்தது, அப்பீல் ஆன் கன்விக்ஷன். எனவே இதில் எந்த மாற்றமும் இல்லை. முழு விவரங்களுக்கு சாட்சி லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்து கொள்ளவும்.